வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில நெறைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. ஸோ, அதில முதல்ல தெலுங்கானா மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. இதில காங்கிரஸ் பெருவாரியான வெற்றியை குவித்திருந்தாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நெறைய ஊடகவியலாளர்கள்ல இருந்து அரசியல் பேசக்கூடிய நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வாக்குச்சீட்டு வழியா தேர்தல் நடத்தியிருந்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தெலுங்கானால அதிரி புதிரியா காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ, அதே நேரத்தில தான் கேரளால வாக்குச்சீட்டு இல்லாம இவிஎம்ல தேர்தல் நடந்திருந்தது. அங்கேயும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம இந்த இவிஎம் மெஷின் மேல நெறைய குற்றச்சாட்டுகள் போற போக்குல வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ராகுல் காந்தி இப்ப இவிஎம் மெஷின் பத்தி பேசுறது கிடையாது. ரொம்ப சமீபத்துல பீகார்ல தேர்தல் நடந்திருந்தது. ஸோ தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஓட்டு மிஷின் சார்ந்தோ, வாக்கு எண்ணிக்கை சார்ந்தோ ஏதாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்கும் பொழுது, தோல்வியடைந்த எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாங்க முழு திருப்தியோட இந்த தேர்தல் முடிவுகளை ஏத்துக்கிறோம். மறு தேர்தல் கூட எந்த பூத்லயும் நாங்க கேட்கல. நாங்க சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் அவர்கள் பிரஸ் மீட்ல வேற விஷயம் பேசியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இருந்தாலுமே அபிஷியலா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட எங்களுக்கு நாங்க இவிஎம் நம்புறோம். இந்த வெற்றி தோல்வியை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ முதலாவது இவிஎம்ல இதுவரைக்கும் ஹேக் பண்ண முடியும், ஃப்ராடு பண்ண முடியும் அப்படின்றத இதுவரைக்கும் நிரூபிச்சு காட்டல யாருமே. ஸோ அதை நிரூபிச்சு காட்டினாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அண்ட் அடுத்தது பேக் டு வாக்குச்சீட்டு. ஸோ தெலுங்கானா மாநிலம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனை தொடர்ந்து பஞ்சாப்ல உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தது வாக்குச்சீட்டு முறையில. ஸோ அங்க ஆம் ஆத்மி கட்சி அதிரி புதிரியான வெற்றியை குவித்திருந்தாங்க. இந்த பக்கத்துல அருணாச்சல பிரதேசத்துல வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடந்திருந்தது. 97% மேல பாஜக அதிரி புதிரியான வெற்றியை குவித்திருந்தாங்க. அதே மாதிரி கோவால உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தது. அங்கேயுமே பாஜக அதிரி புதிரியான வெற்றியை குவித்திருந்தாங்க. அங்கேயும் வாக்குச்சீட்டு முறையில தான் தேர்தல் நடந்திருந்தது. ஸோ ரொம்ப ரீசெண்டா கர்நாடக மாநிலத்துல சில இடங்கள்ல டவுன் பஞ்சாயத்து தேர்தல் நடந்திருந்தது. ஸோ அதுலயும் பாஜக அதிரி புதிரியான வெற்றியை குவித்திருக்கிறாங்க. ஸோ இதுல கர்நாடகால மட்டும் ஆளும் கட்சி ஜெயிக்கல. ஸோ தெலுங்கானால காங்கிரஸ் ஆளக்கூடிய கட்சி, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆளக்கூடிய கட்சி, அருணாச்சல பிரதேசம் அண்ட் கோவால பாஜக ஆளக்கூடிய கட்சி, கர்நாடகால காங்கிரஸ் ஆள்றாங்க. ஆனா ஜெயிச்சது பிஜேபி. ஸோ இப்படியா வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடந்தாலும் அந்தந்த மண் சார்ந்த அந்தந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதை விட்டுட்டு வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்துனீங்கன்னா எல்லா இடத்துலயும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி உருட்டுறது போற போக்குல அடிச்சு விடுற மாதிரி தான். ஸோ இவிஎம் மெஷின் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. எப்போன்னா நாங்க தோக்கும் பொழுது நாங்க நம்ப மாட்டோம். இன்கேஸ் நாங்க ஜெயிச்சிட்டோம்னா இவிஎம் மெஷின் இஸ் குட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ராகுல் காந்தி சொல்லியிருந்தார் இல்லையா, கேரளால வெற்றியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தேர்தல் இவிஎம் மெஷின்ல தான் நடந்திருந்தது. ஸோ ஜெயிக்கும் பொழுது நோ ப்ராப்ளம். ஸோ நாங்க எல்லாத்தையும் நம்புறோம். ஜனநாயக ரீதியான வெற்றியா ஏத்துக்குவோம். அதே நேரத்துல எங்களுக்கு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா அது இவிஎம் மெஷினா இருந்தாலும் சரி, வாக்குச்சீட்டா இருந்தாலும் சரி, அதன் மேல பழிய போட்டு நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவரும் சரி, சொல்லக்கூடிய கட்சியும் சரி, அவர்களால ஜனநாயகத்துல மக்களினுடைய நன்மதிப்பை பெறவே முடியாது. அவர்களினுடைய ஆதரவாளர்கள் 1000 சொல்லலாம். சாதாரண மக்களினுடைய மதிப்பை அவர்களால பெற முடியாது. வெற்றியையும் தோல்வியையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தலைவனும் கட்சியும் தான் ஜனநாயகத்துல தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அவர்களால மக்களினுடைய மதிப்பை பெற்று வெல்ல முடியும். ஸோ இதுதான் இவிஎம் மெஷின், வாக்குச்சீட்டு முறை, அது சம்பந்தமான உருட்டுக்களும் அதுல இருக்கக்கூடிய உண்மைகளும். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.